ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் நல்ல வசதியாக இருந்து பெரிய வீட்டில் குடியிருப்பாங்க, காரில் போய்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நொடிச்சிருவாங்க. அப்போ சின்ன வீட்டுக்கு குடி போயிடுவாங்க. அவங்ககிட்ட இப்போ கார் இருக்காது. அதை ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அதையே நினச்சி 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 அந்த குடும்ப தலைவன் மனசை வருத்திக்கிட்டு, நான் போய் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதா, நான் இப்படி இருக்கிறதா அப்படி இருக்கிறதான்னு மூளையில் முடங்கி அந்த குடும்ப தலைவனால் அந்த குடும்பமே தலையெடுக்க முடியாது. அவரே முடங்கி கிடக்கும்போது அவங்க இறந்தே போயிடுவாங்க ஒரு 4-5 வருஷத்தில். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, போனால் போகுது போ, அன்னைக்கு நம்ம நல்லா இருந்தோம், பங்களாவில் குடியிருந்தோம், காரில் போனோம், இன்றைக்கி இல்லையா, இதை நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு வச்சுக்குவாங்க. அன்னைக்கு நம்ம காரில் போனோமா, சரி ஓகே, இன்றைக்கி போக வேண்டிய இடத்துக்கு பஸ்ஸில் போவோன்ட்டு பஸ்ஸில் ஏறி ஒரு ஜன்னலோர சீட்டாக பிடிச்சி உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு, பரவாயில்ல அன்னைக்கு அப்படி இன்றைக்கி இப்படி அப்படின்னு மனசை தேத்திக்குவாங்க. போகிற இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. அடுத்தது ஒரு பெரிய ஹோட்டலில் போய் நல்ல ஒரு 2000-3000 பில்லு வச்சோமா, இப்போ வேணாம் ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்து வீட்டில் கொடுத்து சமைக்க சொல்லி எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு விட்ருவாங்க. அன்னைக்கு விலை உயர்ந்த ஆடைகள் போட்டோமா, இன்றைக்கி விலை குறைஞ்ச ஆடைகளை 1க்கு 2 எடுத்து விதவிதமாக போட்டுக்கிட்டு இப்படியே ரிலாக்ஸாக போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி இருந்தால் இவங்களுக்கு அந்த பழைய பங்களா, கார் அதை கூட அவங்க அடைஞ்சிருவாங்க. ஆனால் மூளையில் முடங்கினா சாவு ஒன்று தான் முடிவாயிடும். சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்ஸ்.